இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தங்களோட ஆசை, கனவு, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்துல ரொம்பவுமே மகிழ்ச்சியா அந்த விமானத்துல ஏறி புறப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்களோட மகிழ்ச்சி ரொம்ப நேரம் கூட நீடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நான் எதை பத்தி பேசுறேன் அப்படின்ட்டு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அகமதாபாத்ல நடந்த விமான விபத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உலகமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே அதிர்ச்சியாகவும் சோகமாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்குது. எங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்துல இருக்கிற அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துல சர்தார் வல்லபாய் படேல் அப்படின்னு சொல்லப்படுற சர்வதேச விமான நிலையத்தில இருந்து லண்டன்ல இருக்கிற கேட்விக் விமான நிலையத்துக்கு போறதுக்காக 230 பயணிகளோட கிட்டத்தட்ட 10 ஊழியர்கள் 2 விமானிகளோட அந்த விமானம் புறப்பட தயாராகுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் இருக்கிறாங்க, கனடியன் இருக்கிறாங்க. கனடியன் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இந்தியர்கள் இருக்காங்க, ஒரு கனடியன் இருக்காரு, 53 பிரிட்டானியர்கள் இருக்காங்க, 7 போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க. இவங்களோட புறப்படுற அந்த விமானம் புறப்பட்டு கொஞ்ச நேரத்துல, அதாவது மதியம் 1:38 மணி இருக்கும். அந்த 1:38க்கு பாத்தீங்க அப்படின்னா விமானம் கிளம்பி கொஞ்ச நேரத்துல மே டே அப்படின்னு சொல்லிட்டு விமானிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. 3 தடவை அவர் அந்த தகவலை சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விமானத்தோட கனெக்ஷன் கட் ஆகுது. விமானம் போய்கிட்டு இருக்குது. போய்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஏர் இந்தியா AI-171, போயிங் 7878, ட்ரீம் லைனர் அப்படிங்கிற அந்த விமானம் அங்க இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ், அந்த மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல்ல போய் மோதி விழுந்து நொறுங்கி வெடிக்குது. அந்த காலேஜ்ல ஹாஸ்டல்ல மதியம் 1:30 மணி அப்படிங்கிறதுனால அங்க கிட்டத்தட்ட 20 மாணவர்களுக்கு மேல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பயங்கர காயம்பட்டிருக்கு. ஓகேயா? இந்த விமான விபத்துல கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த விமான விபத்துல இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்கிறாரு. அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரமேஷ் விகாஷ் குமார். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் உள்ளவர். இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரும் கூட. இவர் இந்தியாவில் இருக்கிற டையூ டாமன் அப்படிங்கிற இடத்துக்கு இவரோட சகோதரனோட வந்திருக்கிறாரு. வந்தவர் திரும்பி லண்டன் போகணும், தன்னோட மனைவி பிள்ளைகளை பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிளைட்ல பயணம் பண்ணியிருக்கிறாரு. ஓகேயா? இவரு அந்த பிளைட்ல எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்துல இருக்கிற சீட் நம்பர் 11A இதுல உட்கார்ந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா விமானம் மோதினதும் இவர் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வெளியே வந்துட்டாரு. வந்தவர் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல சிதறி கிடந்த உடல்கள் எல்லாம் பார்த்து பயந்து போய் எந்திரிச்சு ஓடுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம. அங்க உள்ள மக்கள்லாம் இவரை சுத்தி நின்றுகிட்டு இவரை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறாங்க. விமானம் விழுந்து கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமும் எரிஞ்சு போச்சு. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா விமானம் லண்டன் வரைய போகணும் அப்படிங்கிறதுனால 50,000 லிட்டர் எரிபொருளை வச்சிருந்திருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா விமானம் விழுந்த உடனே தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. இதனால பலருமே பாத்தீங்க அப்படின்னா எரிஞ்சு போயிட்டாங்க. இந்த சம்பவம் கேள்விப்பட்டு பல நாட்டு தலைவர்களும் தங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க எல்லா உடலும் எரிஞ்சு போனதுனால DNA சோதனைக்கு உட்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏர் இந்தியாவை நடத்துற டாடா குழுமம் இந்த விபத்துல உயிரிழந்த ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் நிவாரண தொகையை அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த விமானத்தை பத்தின முழு விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி நம்ம எதுவுமே பேச முடியும். ஸோ இப்போதைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கனவு, ஆசை, லட்சியம், தன்னோட சொந்தக்காரங்களை பார்க்க போறோம், புதுசா ஒரு லைஃப் ஸ்டைல் ஆரம்பிக்க போறோம், புதுசா ஒரு லைஃபை தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கற்பனையில போயிருப்பாங்க. பட் அவ்வளவு பெரிய கற்பனையோட போன எல்லாரோட லைஃப்பும் பாத்தீங்க அப்படின்னா சின்னதா முடிஞ்சு போச்சு. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, லைஃப்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதான். இதுல நிரந்தரமானது எதுவுமே இல்லை. நிலையில்லாதது வாழ்க்கை அப்படிங்கிற இந்த ஒன்றை மட்டும் தான் இப்போதைக்கு புரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோல பாக்குறேன்.